அம்மா உன் அங்கமெல்லாம் ஒன்று சுமந்தே ஐயே 2 திங்களாகி நம்மா கட்டிலும் தொட்டிலும் மார்மேலும் தோல் மேலும் சீராட்டினில் நம்ம உடனே பிறப்பிலே நான் காண்பேனம்மா. உடல் விட்டு ஆவி போனாலும் உடல் விட்டு ஆவி வந்தாலும் மானே தேனே என்று ஆதரிச்ச என் அம்மா உன்னை எப்படி நான் காண்பேனம்மா. மசன்னு நிக்காதீங்கடா, ஏதாவது ஒரு முடிவுக்கு வாங்க. என்ன பெரியப்பா பண்றது? ஆம்பளை வாரிசு இருந்தது உங்க 2வது தம்பிக்கு தான். அவனும் போய் சேர்ந்துட்டான். எல்லாரும் பொண்ணல்ல பெத்து வச்சிருக்கோம். அதுக்காக பொண்ணுங்களை கொல்லி போட முடியும்? பிள்ளைக்கு பிள்ளையா இருக்கிறது மாசலமணி மாப்பிள்ள தானே, அவர் தானே கொல்லி போடணும். ஏலா மாசலமணி மாமாவுக்கு மச்சினி புள்ள இருக்கான்ல, அவனும் புள்ள மாதிரி தானே, அவனை போட சொல்லுங்க. மாப்பிள்ள போட்டா என்ன? ஏதாவது உளராத. மாசுலாமணி செத்தது மாப்பிள்ளை கவலையில தான். வாய மூடுங்க. ஏதாவது பிரச்சனை கிளப்புன்னு பேசாதீங்க. உங்ககிட்ட அவன் சொல்லிட்டு சேர்த்தானா? மாப்பிள்ளை கிறிஸ்தவரு தெரியுமா உங்களுக்கு? இல்ல நம்ம ஆசைப்பட்டா கூட மாப்பிள்ளை கொல்லி போட வர மாட்டார்ல. அத நீ சொல்லாத, மாப்பிள்ளையே சொல்லட்டும். நான் தான் சொல்றேன் சித்தப்பு, விட்டா பொட்டில வச்சு அடக்கம் பண்றேன் பாரு. அவர் தலையெழுத்தாதானா அனாதை சாவு மாதிரி யாராவது கொல்லி போடட்டும். ஏச்சுவ கும்புறவங்களாம் அப்படித்தான். நம்ம எல்லாத்துக்கும் துணிஞ்சிருவான். பாடியை தூக்குறதா பொட்டியை தூக்குறதா நமக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா அவங்க வரமாட்டாங்களா? பாவம், அவங்க அப்பாவை நினைச்சாதான் பரிதாபமா இருக்கு. நாளைக்கு அவருக்கும் இந்த கதி தான். நானே கொல்லி போடுறேன். உலகலாம் உறந்து நமக்குரியவனே, உலகலாம் காப்பவனே, சிரிற்றோம் திருவாசனம் பலம் போற்றிய